நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அமெரிக்கா இப்பொழுது முழுமையாக சீனாவை கைகழுவிட்டு இந்தியாவின் பக்கம் சாய்ந்திருக்குது. முழுக்க இனி அடுத்தது இந்தியா தான் அப்படின்னு முடிவு செய்து அதற்கான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்குது அப்படிங்கிற செய்தி வெளிவந்து உண்மையிலேயே இந்தியாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. அமெரிக்கா எந்தெந்த விஷயங்கள்ல சீனாவை கைகழுவி விட்டு இந்தியாவின் பக்கம் சாய்ந்திருக்குது, இதனுடைய பலன்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, கடந்த 9-10 மாதங்களாக இந்தியாவுடைய ஷேர் மார்க்கெட் தொடர்ந்து கிடுகிடுன்னு ஏறிக்கிட்டே போகுது இல்லையா? அதுவும் கொஞ்சம் இறங்கும், நாமளும் கொஞ்சம் ஷேரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு இலவு காத்த கிளியாட்ட நாமளும் காத்திருக்கிறதா மிச்சம். ஆனால் ஷேர் மார்க்கெட் இறங்குற மாதிரியே தெரியல. இதற்கு காரணம் என்ன? இந்தியர்கள் பணத்தை கொண்டு போய் கொட்டுறாங்களா, இல்லை வெளிநாட்டில இருந்து பணம் வந்து குவியுதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்மள பலருடைய மனதில் எழறதுண்டு. இந்த சந்தர்ப்பத்தில் பலரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நம்மளை மாதிரி சின்ன இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் வந்து இது போதாத காலம். இப்போ போய் நீங்களாம் வாங்கினீங்கன்னா முடிஞ்சு போயிடுவீங்க. ஃபாரின்காரெல்லாம் பணத்தை கொண்டாந்து கொட்டிட்டு இன்னும் கொஞ்சம் மாசத்துல தூக்கிட்டு ஓடியே போயிடுவான், அதுக்கப்புறம் நம்மளுக்கு கிராஷ் ஆகிடும், இப்படிலாம் சொல்றவங்க பலரும் இருக்கிறாங்க. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் சர்வதேச இந்த மதிப்பீடு ஏஜென்சிஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன கணிக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னாக்க, இந்த வால் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அமெரிக்காவுடைய பங்குச்சந்தை, அந்த பங்குச்சந்தையை சேர்ந்தவர்கள், அங்க முதலீடு செய்பவர்கள் இதனால் வரைக்கும் மிகப்பெரிய முதலீடாக எங்க கொண்டு போய் கொட்டுனாங்க பணத்தை அப்படின்னா சீனாவுடைய பங்கு சந்தையில தான். அதனால தான் சீனாவுடைய பங்கு சந்தையும் சரி, சீனாவுடைய பொருளாதாரமும் சரி கிடுகிடுன்னு பயங்கரமா உச்சத்துக்கு போச்சு. இது ஒரு நாள் 2 நாள் அல்ல, கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக வால் ஸ்ட்ரீட்டுடைய ப்ளூ ஐடு பாயாக, செல்ல குழந்தையாக சீனா தான் இருந்தது அப்படிங்கிறத நாம் ஒப்புக்கொள்ள வேணும். ஆனால் அந்த நிலை இப்பொழுது மாறிவிட்டது அப்படின்னு அமெரிக்காவிலிருந்து வருகிற செய்தித்தாள்களும் அமெரிக்க ஊடகங்களுமே சொல்றாங்க. அமெரிக்காவுடைய இந்த பங்குச்சந்தை ஊடகங்கள் தான் இதை பெரிய அளவில் பேசுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்பொழுதெல்லாம் அமெரிக்க இன்வெஸ்டர்ஸ், அமெரிக்காவுடைய பங்கு சந்தையில் முதலீடு செய்பவர்கள் இருக்காங்களே, சிறியவர்களாகட்டும் பெரிய பண முதலைகளாகட்டும், அவங்க எல்லாருமே இப்பொழுது சீன நிறுவனங்களில் போடுறதுக்கு, பணத்தை முதலீடு செய்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இன்னும் சொல்ல போனால் அங்கே சீனாவில் போட்டிருக்கிற முதலீடுகளை கூட வெளியில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது சரி, அப்போ அடுத்ததாக எங்கே கொண்டு போய் அந்த பணத்தை எல்லாம் போடுவாங்க அப்படிங்கிற கேள்வி வரும்போது தான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, அவங்க எல்லாத்து கண்ணிலையும் இப்பொழுது பிரகாசமாக எரிகிற ஒரே ஒரு நாடு தான் இருக்குது, அது இந்தியா. எல்லாரும் எந்த முதலீட்டாளர்களை எடுத்தாலும் அவங்க இந்தியாவில் முதலீடு செய்யறது தான் விரும்புவதாக சொல்றாங்க. இதுல ஒரு முன்னணி முதலீடு கன்சல்டன்சி என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க, வழக்கமாக நாங்கள் முதலீடு பற்றிய இந்த செமினார்லாம் நடத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி செமினார்களில் சீனாவில் முதலீடு செய்வது எப்படி, சீனாவில் அடுத்ததாக எங்கே முதலீடு செய்யலாம் அப்படின்லாம் நம்ம நடத்தும் போது அதுக்கு தான் பயங்கரமாக கூட்டம் வரும். பெரிய அளவில் முதலீட்டாளர்களாம் அதை தான் அட்டன் பண்ணுவாங்க. அங்கே வந்து எப்படி முதலீடு செய்வதுங்கிற பேச்சு எழும். ஆனால் இப்பொழுதெல்லாம் சீனாவில் முதலீடு செய்கிறது எப்படின்னு போட்டால் எங்களுக்கு யாருமே வர்றதில்ல. மாறாக இப்பொழுதெல்லாம் இந்தியாவில் முதலீடு செய்வது அப்படி, இந்தியாவில் எந்தெந்த நிறுவனங்களில் முதலீடு செய்யலாம், இந்தியாவில் எப்படியெல்லாம் பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம், பங்கு சந்தை தவிர பிற வழிகளில் எப்படி இந்தியாவில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு நாங்கள் இந்த மாதிரியான செமினார்களை எல்லாம் நடத்தும் போது அதற்கு பயங்கரமான கூட்டம் வருது. உடனே புக் ஆயிடுது எல்லா சீட்டுமே. அந்த அளவுக்கு இந்தியாவின் மீது அமெரிக்க முதலீட்டாளர்களுடைய இன்ட்ரெஸ்ட் திரும்பி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். மேலும் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்தியாவுடைய பங்கு சந்தையில் வெளிநாட்டவர் முதலீடு செய்கிறாங்களே டைரக்டாக, அந்த அமௌண்ட் மட்டும் எடுத்தீங்கன்னாக்க கடந்த 10 மாதங்களில் மட்டுமே 20 பில்லியன்
அமெரிக்கன் டாலர் அளவுக்கு பங்கு சந்தைக்கு, இந்திய பங்கு சந்தைக்கு நேரடியாக அமெரிக்காவிலிருந்து முதலீடு வந்திருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, கோல்ட்மேன் சாட்ஸ் அப்படிங்கிற ஒரு முன்னணி பங்குச்சந்தை ஆய்வு நிறுவனம் இருக்கு. அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்தியாவுடைய நிஃப்டி இண்டெக்ஸ் இருக்குது இல்லையா, நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட்டுடைய இண்டெக்ஸ் நிஃப்டி இருக்குது இல்லையா, அது வந்து இப்பொழுது 22,000 அளவுக்கு இருக்குது. அது வந்து 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளாக 23,500 தாண்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. மேலும் IMF இருக்குது இல்லையா, IMF வெளியிட்டு இருக்கிற ஒரு குறியீட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய இந்த வருட ஜிடிபி வளர்ச்சி இருக்கு இல்லையா, பொருளாதார வளர்ச்சி, அது 6.5% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் சீனாவுடைய வளர்ச்சி 4.6% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுடைய வளர்ச்சி வேகமாக கிடுகிடு போயிட்டு இருக்கிறதுனால, உயர்ந்துகிட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் முதலீடு செய்வதற்கு பல நாட்டு நிறுவனங்களும் முந்தி அடிச்சுக்கிட்டு போட்டி போட்டுக்கிட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லணும். உதாரணத்துக்கு ஐபோன் எடுத்துக்கோங்களேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் இந்தியாவில் ஐபோன் தயாரிப்பே இல்லை, எல்லாம் சீனால இருந்தும் பிற நாடுகள்ல தான் வந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது உலகில் தயாராகிற அனைத்து ஐபோன்கள்லையும் 14% இந்தியாவில் தயாராகுது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இதை அடுத்த ஆண்டு மேலும் அதிகரிக்க போறோம் அப்படின்னு ஐபோன்களை இந்தியாவில் தயாரிக்கிற ஃபாக்ஸ்கான் நிறுவனம் அறிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை நண்பர்களே, இப்பொழுது பல நிறுவனங்களையும், இந்திய நிறுவனங்களையும் அமெரிக்கர்கள் பெரிய அளவில் முதலீடு செய்ய முன்வந்திருப்பதும், இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் மேனுஃபேக்சரிங்கை துவங்குவதற்கு அமெரிக்க நிறுவனங்கள் இங்கே வரிசை கட்டி நிற்பதும் பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்குது. இதற்கு எல்லாவற்றுக்குமே காரணம் ஒன்னே ஒன்று தான். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக கொண்டு வந்திருக்கிற பொருளாதார சீர்திருத்தங்கள் தான் அப்படின்னு நாம சொல்ல நண்பர்களே, உலகின் முன்னணி ஆய்வு நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. கடந்த பல ஆண்டுகளாக பாரத பிரதமருடைய அரசாங்கம் வந்து பேங்க் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே போல பல விஷயங்கள்லையும் பல ரிஃபார்ம்ஸை கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் தான் வந்து இப்பொழுது பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருக்குது. இது மட்டும் இல்ல, பாரத பிரதமர் டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு 9 வருடத்துக்கு முன்பு சொன்ன போது எல்லாருமே கிண்டல் பண்ணியிருக்கிறோம். பலரும் அதை எள்ளி நகையாடினாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய முன்னாள் நிதியமைச்சரான நம்ம ஊருக்காரரான திரு ப. சிதம்பரம் பேசியது சமீபத்தில் கூட வைரலானது நமக்கு தெரியும். கிராமங்கள்ல எல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லை. திரு மோடி அவர்கள் என்ன கிராமத்தில் போய் பொட்டிக்கடை வச்சிருக்கிறோம்லாம் பேங்க்ல அக்கௌண்ட்ல பணம் செலுத்த முடியும், ஆன்லைன்ல பணம் கட்ட முடியும்னு சொல்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரியமானு ப. சிதம்பரம் அவர்கள் கிண்டல் பண்ணதும், இப்பொழுது குக்கிராமங்களில் கூட நாம் செல்போனை பயன்படுத்தி கியூஆர் கோடை பயன்படுத்தி நாம் கூகுள் பே, ஃபோன்பே, அந்த பே, இந்த பேன்னு எல்லா வகையிலையும் நாம் ஆன்லைன் டிஜிட்டல் பேங்கிங் செய்வதை நாம் கண்கூடாக பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவராக நம்முடைய பாரத பிரதமர் இருக்கிறாரு. உலகிலேயே ஆக அதிக டிஜிட்டல் டிரான்சாக்ஷனை கொண்டிருக்கிற நாடு இந்தியா தான் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன். அதுவும் எப்படி, அமெரிக்காவை விட 3 மடங்கு நம்மளது வந்து டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்தியாவுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவில் தூக்கி விட்டுருக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாரத பிரதமர் கனவு காண்பதை போல 2047ஆம் ஆண்டு இந்தியா கண்டிப்பாக ஒரு வளர்ந்த நாடாக உருவாகும் அப்படிங்கிறத நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் அது வரைக்கும் இந்த காங்கிரஸ்காரங்க மட்டும் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது நண்பர்களே. அது வந்தது முடிஞ்சது. நாம் காண்கிற கனவுகள் எல்லாமே அதோட கதம் கோகையா அப்படின்னு போயிடும். அதனால அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் யாரை ஆட்சியில் நாம் தொடர்ந்து அமர்த்த வேணும், யாரை இனிமேல் ஆட்சியில் உள்ளேயே விடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் தெளிவாக இருந்தோம்னா தான் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய புள்ளகுட்டிகளோட எதிர்காலம்லாம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவாக நம் கண்முன்னே தெரியுது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.